ஹாய் 5 மினிட்ஸ் வித் சத்யாவில் இன்னைக்கு வாயையும் நாக்கையும் காத்துக்கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை கடினமான சொற்கள்னால காயப்படுத்தி இருக்காங்களா? தேள் கொட்டுறது மாதிரி வார்த்தைகள்னால உங்களை கஷ்டப்படுத்தி இருக்காங்களான்னு நான் கேட்டேன்னா நிச்சயமாகவே நீங்கள் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கடினமான வார்த்தைகள்னால திட்டியிருக்கலாம். ஆஃபீஸில் மேனேஜர் உங்களை என்னைக்கு பேசியிருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்னால உங்கள் இருதயம் காயப்படுது பார்த்தீங்களா? பல வருஷங்கள் சென்று போன பிறகு கூட அது ஒரு ஆறாத காயம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த ஒரு காரியத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா யாருமே இன்னொருத்தங்களை வார்த்தைகள்னால கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. இன்னொரு வசனம் பைபிள்லேருந்து சொல்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்ட்டு. இது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் ஒரு நல் வார்த்தை சொல்கிறீங்க இன்னொருத்தங்களுக்கு, அது அவங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்கு, இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால இருதயத்தில் கவலை அதை ஒடுக்கி போடுகிறது. அது என்னவா இருக்கும்? இந்த நல் வார்த்தைக்கு ஆப்போசிட் என்னது? கடுமையான சொற்கள். அப்போ கடுமையான சொற்கள் இன்னொருத்தவங்களை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு கவலையை கொடுத்து அவங்களுடைய இருதயத்தையே ஒடுக்கி விடுமா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ரொம்ப கடுமையான சொற்கள் பேசிட்டாங்க, கண்டமேனிக்கு உங்களை சொற்கள்னால கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் ஒரு சாரி கூட கேட்கல. நீங்கள் அதையே நினச்சி கஷ்டப்படுறீங்க. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை திட்டாங்களே அப்படின்னு சொல்லி மன வருத்தம் அடைகிறீங்க. உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது, மன உளைச்சல், கவலை. அப்படியே அது உங்களுடைய சரீரத்தையும் பாதிச்சிருது. அவர் உங்களை அடிக்கலை, காயம் வரும்படியாக உதைக்கலை, ஆனால் கடும் சொற்கள் தான் உங்களை அப்படி பாதிச்சிருச்சு. இப்படி ஒருத்தர் வார்த்தைகள்னால கஷ்டப்படுத்துறதுனால, கடுமையான சொற்கள் யூஸ் பண்ணுறதுனால, திட்டுறதுனால என்ன நடக்கும்? ஒரு அழிவுக்கு நேராக அது கொண்டு போய் விடும். இப்போ வாள் சண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நாக்கு சண்டை. இப்படி 2 பேர் நாக்கு சண்டை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் மனதளவில் கொஞ்சம் வீக்கானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதை தாங்க முடியாது. அவங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் வந்துடும். ஐயோ, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னை திட்டாங்களே, என்னால் தாங்க முடியலையே, மறக்க முடியலையேன்னு சொல்லி அதுவே ஒரு பெரிய கவலை ஆயிரும். அதையே மனசில் நினச்சி ராத்திரி தூக்கம் வராது, ஆனால் பிபி வரும். அப்படியே போக போக அது ஒரு ஹார்ட் அட்டாக்ல கூட கொண்டு போய் விட்டுரும். இதுதான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, கரெக்டாக சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தில், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். இது ஒருத்தரை பல்லு வச்சு கடிக்கிறத பற்றி இங்கே சொல்லப்படலை. ஆனால் வார்த்தைகள்னால கடிச்சு குதறுவதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது அழிவுக்கு தான் கொண்டு விடுமா. அப்படி சரி, யாராவது உங்களை பார்த்து கடினமான சொற்கள் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு ஆலோசனை பைபிளில் இருக்குது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்கள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். உக்கிரம்னா கடுமையான கோவம், மெதுவான பிரதியுத்தரம்னா சாஃப்ட் ஆன்சர். உங்களை திட்டுறாங்க, கடினமான சொற்கள் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன செய்யணுமா? சாஃப்டாக பதில் சொல்லி பாருங்கள், அன்பாக பேசி பாருங்கள். அது சூழ்நிலையே மாற்றும். அவங்க பார்ப்பாங்க, என்னடா நம்ம இப்படி கண்டமேனிக்கு அவங்கள சொற்களால் திட்டுறோம், ஆனால் அவங்க இப்படி சாஃப்டாக பதில் சொல்கிறாங்களே, ஓ இவங்க ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிள்ளை, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க போல் நான் அவங்கள அது யோசிக்க வைக்கும். அடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அந்த பிறன் அப்படின்ற வட்டத்தில் யாரெல்லாம் வந்துடுவாங்க தெரியுமா? உங்களை தேள் மாதிரி கொட்டுகிற உங்களுடைய கணவன், நறுக்குன்னு சொல்லால் நறுக்குகிற உங்களுடைய மாமியார் வந்துடுவாங்க. அப்படி வார்த்தையில் நெருப்பு அள்ளி கொட்டுகிற மருமகள் வந்துடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு உங்களை சபிக்கிற உங்கள் பக்கத்து வீட்டு மாமி வந்துடுவாங்க. எப்பவும் கூப்பிட்டு உங்களை திட்டுகிற உங்கள் மேனேஜர் வந்துடுவாங்க. இவங்க எல்லாருமே இந்த பிறன் அப்படின்ற வட்டத்தில் வந்துடுவாங்க. இப்படி உங்களை நோக்கி ஏவுகணைகள், கடினமான சொற்கள் வந்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாஃப்டாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள்,
அன்பா அவங்க கிட்ட பேசுங்க. இன்னொரு காரியமும் நீங்கள் செய்யலாம். என்ன தெரியுமா? காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட. அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அப்படியே அந்த சூழ்நிலை தலைகீழாக மாறுறத பார்ப்பீங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னடா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அது சூழ்நிலையே மாற்றிருச்சே, நல்லா இருக்குதே இது, நாமளும் இப்படி பிஹேவ் பண்ணி பார்ப்போமேன்னு அவங்கள யோசிக்க வைக்கும். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இப்படி பிஹேவ் பண்ண முடியும். பிஹேவ் பண்ணி தான் பாருங்களேன். காட் பிளஸ் யூ.